எங்க விவசாயிகள் போராட்டம் நடக்குது, சிபிஐ களத்துல நின்றுட்டு சண்டைக்கு இருந்து நிக்குது. கரண்ட் பிரச்சனை வருது, சிபிஎம்முக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க திமுகவை வந்து இவங்க என்னதான் டிஃபெண்ட் பண்ணாலும் முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு விஜயினுடைய நிர்வாகத்திறன் கேடுகிட்டு போய் கிடக்குது. மக்கள் பிரச்சனை அவ்வளவு கொந்தளிப்பு இருக்குது. இதுக்கு மேலேயும் முட்டு கொடுக்க முடியாதுங்கிற நிலைமையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்ப கூட்டணி கட்சி இணைய வர்றவங்களே சந்திக்கிறது இல்லைங்க. கடம்பூர் ராஜுவே பார்க்கலையே. சரிங்களா? அப்போ இப்படித்தான் விஜய் இருக்கிறார், விஜயினுடைய ஆட்சி இருக்குது. இதுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும்? இவர்களால முடியாது. ஒண்ணு சிபிஐ சிபிஎம் இவர்களாலே முடியாது, இவர்களை வச்சுக்கிட்டு விஜயாலையும் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. இதற்கு ஆல்டர்னேட் விஜய்க்கு விழுந்திருக்கிற வாக்கு என்பது விஜய்க்கான வாக்கு மட்டும்தான். விஜய் நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட்டோட ஒரு முகம் கிடையாது. அப்போ உங்களுடைய முகம், உங்களுக்கு ஒரு பெரிய போராளி முகம் இருக்கலாம், உங்களுக்கு 50 ஆண்டு கால அரசியல் இருக்கலாம், அது இங்க செல்லுபடி ஆகலைங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. தட் மீன்ஸ் என்னன்னா, இங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க எம்எல்ஏவா, ஆனா உங்களுக்கு பவர் அங்க இல்லை. அப்ப நீங்க இங்க சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பவர் கிடைக்குது அப்படிங்கிறத இது பண்ணும்போது, இப்ப விஜய் என்ன பண்றாப்லன்னா, இணைப்பது என்பது உங்களை வெற்றாகத்தான், உங்களுடைய பவர்ல அவர் சேர்த்து வைக்கல. விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அஃபென்சிவ் மேல அஃபென்சிவா தப்பா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தர் வீட்டுல குழந்தை பாதிக்கப்படுது, ஒரு ஏரியாவில் தொடர்ந்து கரண்ட் போனா போதும், அந்த ஏரியா அவங்க கையில கிடையாது. இப்படி விஜயின் நிர்வாகத்திறன் அங்கங்கே பல்லளித்து கொண்டிருக்கிறது, மக்கள் பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளையும் இந்த மாதிரி உடைச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அதிகார திமிரில் இருந்து நடக்கிறது. நீங்க எவ்வளவு எதிர்த்து பேசுவீங்க, எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா திமுகவுக்கு எதிராகவே பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேகாவுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா? தமிழ் நியூஸ் நேரில் கண்வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கங்க. திருச்சி கிழக்குல கூட பாத்தீங்களா விஜய் அவர்கள் என்ன பேசினாருன்ட்டு. 108 கொடுத்தீங்க, கூட கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுல உள்ளர்த்த நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் தயவோட நான் ஆட்சி பண்ணிருக்க தேவையில்லை, நான் என்னுடைய பெரும்பான்மையோட நான் வந்து பிடிச்சிருப்பேன் ஆட்சியை அப்படின்ற கருத்துப்பட இப்பொழுது செய்திகள்லாம் ஊடகங்கள்லாம் எழுத துவங்கி இருக்கின்றன. தாவேகா பாமகவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன, விசிகாவை கலட்டி விட போறாங்க. எனக்கு விசிகா திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க எப்பனாலும் கூட்டணி விட்டு வெளியே, கூட்டணியே கிடையாது, நாங்க எப்பனாலும் அமைச்சரை விட்டு வெளியே வரலான்னாரு. மீண்டும் நேற்று ஒரு ரிப்பீட்டடா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. நாங்க மீண்டும் அதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நாங்க கொள்கையில தெளிவா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் படி தெளிவா மீண்டும் அதே வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களை அப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் போய் சந்திச்சாரு. இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கையை போய் தலைமைச் செயலகத்தில் போய் முதல்வர் விஜய்கிட்ட போய் அன்புமணி ராமதாஸ் வச்சாரு. இப்போ ஒரு இதுவும் கசட்லேயே விட்டுருக்குறாங்க. ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அதன் பிறகு ஒரு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு எப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சர்வே மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு அது என்ன விளக்குன்னு அவங்களுக்கே புரியல, விசிகா காரங்களுக்கும் புரியல, பாமக காரங்களுக்கும் புரிஞ்ச முடியல. ஆனா பாமக அது கிரெடிட் எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா நாங்க எங்க தலைவர் கோரிக்கை வச்சாரு உடனே எடுத்துக்கிட்டாரு. அப்போ இதுல ஒரு கணக்கு இருக்கா, விசிகா ரொம்ப நம்மள வந்து இது பிரச்சனை பண்றாங்க, சிபிஐ சிபிஎம் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, சின்ன ஒரு இஷ்யூனாலும் உடனே குரல் இடுறாங்க அப்படின்னா பாமக பக்கம் நகருதுங்கிற ஒரு கருத்து இருக்கு. எப்படி பாக்க? இல்ல, பாமக பக்கம் நகருதுங்கிறது நான் என்ன சொல்றேன், பல நேரங்கள்ல சொன்னது, ஆரம்பத்திலே சொன்னது, அதிமுக விஜய் கூட்டணியை வச்சிருந்தா கூட அது நேச்சுரல் அலையன்ஸ் தான் நான் சொன்னேன். அதோட பொருள் என்னன்னா, அவர்கள் 2 பேருமே வலதுசாரி கண்ணோட்டம் தான். பெரிய அதாவது என்னன்னா, இந்த பக்கம் நடனமாடுவாங்களே தவிர அது வந்து பாஜகவின் ஒரு ப்ராக்சியா ஒரு சாஃப்டா தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க பாமகவை வச்சுக்கலாம். பாமகவுக்கு வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த சாதிய ரீதியான உணர்வுகளை தூண்டித்தான் கட்சி நடத்துறதுனால அவர்கள் இயல்பா வந்து விஜயோட இணைஞ்சிருக்கிறது ஈஸி. வெளியில தான் வந்து சமூக நீதி எல்லாமே தவிர மற்றபடி கட்சியா இணைஞ்சிருக்கிறதுல அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது. விஜய்க்கு ஓட்டுகள் வந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா அவர்களும் வன்னியர் மக்களுமே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த பெரிய உயர்தட்டு அந்த இடத்துல இல்லாம ஆவரேஜா எல்லா சமூகத்தை போலும் இருக்கிறனால விஜய்க்கு அதிகமான வாக்குகள் செலுத்துகிற இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால ஈஸியாக அந்த வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எப்படி தலித் மக்களுக்கு உடைய வாக்குகள் விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுதோ அதே மாதிரி வன்னிய மக்களுடைய வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அன்புமணி அந்த மாதிரியான ஒரு இலக்கைத்தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றியை நோக்கி அவர்கள் வெற்றி கிடைச்சிருக்குங்கிற அந்த அடிப்படையில் நகர்றாங்க. ஆனா விஜயை பொறுத்தவரையிலும் உதிரியா இவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. யாரு? சிபிஐ, சிபிஎம், 2 1 2 இப்படி தனித்தனியாக இருப்பது என்பது சிக்கல். சிக்கல் மட்டும் இல்ல, ஆளாளுக்கு ஒரு ஐடியா. ஏங்க விவசாயிகள் போராட்டம் நடக்குது, சிபிஐ களத்துல நின்றுட்டு சண்டைக்கு இருந்து நிக்குது. இது கரண்ட் பிரச்சனை வருது, சிபிஎம்முக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க திமுகவை இவங்க என்னதான் டிஃபெண்ட் பண்ணாலும் முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு விஜயினுடைய நிர்வாகத்திறன் கேடுகிட்டு போய் கிடக்குது. மக்கள் பிரச்சனை அவ்வளவு கொந்தளிப்பு இருக்குது. இதுக்கு மேலேயும் முட்டு கொடுக்க முடியாதுங்கிற நிலைமையில எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்ப தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனையா இருக்குன்னா, இவர் அம்பேத்கர் சிலையை அகற்றினாங்களே, பேசவே முடியலையே விசிகாவால. இதே இது இந்நேரம் திமுகவா இருந்துன்னா எவ்வளவு பொங்கிருப்பாங்க. ஒரு கொடிக்கம்பத்துக்கே இவ்வளவு எமோஷனான நீங்க உங்களுக்கு தலைவர்கள்லாம் எப்படி திமுகவா ஆமா என்னென்ன பேசிருப்பாங்க, சாதி திமிர்லாம் பேசுவாங்க. நீங்க இப்ப கூட பேசுறவங்க என்னன்னா, நீங்க அந்த சாதிய உணர்ச்சியோட தான் நீங்க அதை அணுகுறீங்க எங்களை அப்படிலாம் பேசுறாங்க. அப்போ விஜய்கிட்ட அதை சொல்ல முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனையில எவ்வளவு மூர்க்கமா எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டு விஜயனுடைய அரசு. அப்படிலாம் திமுக நடக்கல. திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருந்துச்சு, அவங்க பிரைவேடைசேஷனை அங்கீகரிச்சுட்டாங்க. ஆனா அதை சரி பண்றதுக்கு எவ்வளவு மேட்ச் பண்றாங்க. ஆனா விஜய் என்னைக்காவது ஒரு செவி மடுத்திருக்கிறாரா? ஒண்ணும் கிடையாது. போன ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது விஜயை போய் இதே பாரதி போய் சந்திச்சுட்டு வந்தாரு இந்த துப்புரவு பணியாளர் பிரச்சனைக்கு. இன்னைக்கு அதே பாரதி நின்றுகிட்டு கொந்தளிக்கிறாரு. ஏன்னா விஜய் அரசு திமுகவை விட மிக மூர்க்கமாக நடந்து கொள்கிறது. இவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சல்லியா கூட மதிக்க மாட்டேங்குது. இப்ப இன்னைக்கு நீங்க திருமாவளவனால ஏதாவது பண்ண முடியுமா? விஜய் நினைக்கிற சமயத்துல சந்திக்க முடியுமா சார்? அப்படிப்பட்ட பண்ண முடியாது. அது முடியாது இல்ல. அதாவது அரசியல் பண்ணணும்னா கடந்த ஆட்சி இருக்கும் போது அதுக்காகவாது கால் சீட்டு கொடுத்து ஒரு 1 1 ஹவர் பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு பனையூர்ல சீட்டு போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப கூட்டணி கட்சி இணைய வர்றவங்களே சந்திக்கிறது இல்லைங்க. கடம்பூர் ராஜுவே பார்க்கலையே. சரிங்களா? அப்போ இப்படித்தான் விஜய் இருக்கிறார், விஜயினுடைய ஆட்சி இருக்குது. இதுக்கு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும்? இவர்களால முடியாது. ஒண்ணு சிபிஐ, சிபிஎம் இவர்களாலே முடியாது. இவர்களை வச்சுக்கிட்டு விஜயாலையும் தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது. இதற்கு ஆல்டர்னேட் பாமக தான். அது ஈஸியான விஷயமும் கூட. அதனால ஈஸியா 4 எண்ணிக்கைகள் இருக்காங்க. ஆமா, நான் 2 கட்சியை கழிச்சிடலாம்ல. சிபிஐ, சிபிஎம் கழிச்சிக்கலாம், அல்லது விசிகே இல்ல எனி ஒண்ணு கழிச்சுக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு 2 கட்சி, அதாவது கழிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக் வச்சாச்சுல. நீங்க இன்னைக்கே நீங்க அசைய முடியாம தான் உட்காந்துருக்கீங்க. நீங்க எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பாசிஸ்டுகள் இருக்காங்களே, யாரு பாஜக மாதிரியான கட்சிகள், அவர்கள் கூட்டணிக்குள்ள உங்களை உட்கார வச்சுக்கிட்டே தான் உங்களை கபலீகரம் பண்ணுவாங்க, உங்களுக்கு எதிரானதை பண்ணுவாங்க. இன்னைக்கு யாராவது இவ்வளவு மைனாரிட்டியா இருக்கும்போது அடுத்த கட்சிகளை இவ்வளவு உடைக்க முடியுமாங்க? இன்னைக்கு மைனாரிட்டிங்கிற நிலைமையே காலி பண்ணிடுச்சு. 20க்கும் மேற்பட்ட எம்பிக்களை உள்ள இழுத்து போட்டு, அதுவும் அட்ரஸே இல்லாத ஒரு கட்சியில போய் இணைக்க வச்சு சட்டத்தினோட ஓட்டைகளை எப்படி பாஜக பயன்படுத்த எவ்வளவு பண்றாங்க. அப்ப இத்தனை வேலையும் இவன் பண்றான். நீங்க உங்களுக்கு பங்குங்கிற பேர்ல ஒண்ணு கொடுத்ததுனால அங்க இருந்து அசைய முடியாம உட்காந்துருக்கீங்க. இல்ல சார், இப்போ இந்த கட்சிகளுடைய இன்னொரு பயமும் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? இப்போ ஐயுஎம்எல் அமைச்சர்ல பங்கு பெறுது. பங்கு பெற்ற பிறகு டோன் கொஞ்சம் மாறுது. பிறகு அந்த அமைச்சர்லாம் ஷாஜகான்லாம் கடுமையான விமர்சனத்தை வைக்கிற, தொடர்ச்சி எறியப்படும் திமுக. இவருக்கு எத்தனை ஓட்டு, ஊருக்கு 10 ஓட்டு இருக்குமானே சந்தேகம். ஆனா ஐயுஎம்எல்லாம் திமுக இப்படி விமர்சனம் பண்ற அளவுக்கு நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் தேர்தலுக்கு பிறகு. இப்படிப்பட்ட விமர்சனத்தை வைக்கிறாரு. பேராசிரியர் காதர் மறுநாள் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. ஒரு தடையை ஒன்று போடுறாரு. இப்போ சிபிஎம்ல இருந்து சிபிஐல இருந்து மகேந்திரன் எப்படி ஒவ்வொரு கட்சியில இருந்து போறதை பாக்குறோம். விசிகாவிலையும் இப்போ வன்னி அரசு இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு. கண்டிப்பா ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அந்த சுகம் எப்படி நமக்கே தெரியும். இப்போ அந்த 5 வருஷம் அவருக்கு அந்த அவருக்கு தனிப்பட்ட வன்னி அரசுக்கு ஒரு சொகுசான ஒரு இது. அப்போ அவரும் விஜய்க்கு ஒரு ஃபேவரபிளா மாறக்கூடும். இதை ஒவ்வொரு கட்சிகளும் அப்போ நினைக்கும் இல்லையா? நம்முடைய கட்சியினுடைய ஆட்கள் நாளைக்கு விஜய்க்கு விசுவாசமா போயிருவாங்க, நல்லா புரிஞ்சு ஒரு குரூப்பிசம் உண்டாயிரும். இல்ல இந்த விவகாரத்துல நான் இப்ப சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. அதாவது விஜய்க்கு விழுந்திருக்கிற வாக்கு என்பது விஜய்க்கான வாக்கு மட்டும்தான்.
விஜய் நிறுத்தி இருக்கிற கேண்டிடேட்டோட ஒரு முகம் கிடையாது. அப்போ உங்களுடைய முகம், உங்களுக்கு ஒரு பெரிய போராளி முகம் இருக்கலாம், உங்களுக்கு 50 ஆண்டு கால அரசியல் இருக்கலாம், அது இங்க செல்லுபடி ஆகலைங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. தட் மீன்ஸ் என்னன்னா, இங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க எம்எல்ஏவா, ஆனா உங்களுக்கு பவர் அங்க இல்ல. அப்ப நீங்க இங்க சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பவர் கிடைக்குது அப்படிங்கிறத இது பண்ணும்போது, இப்ப விஜய் என்ன பண்றாப்லன்னா, இணைப்பது என்பது உங்களை வெற்றாகத்தான், உங்களுடைய பவர்ல அவர் சேர்த்து வைக்கல. உங்கள்ட்ட பவர், அதாவது உங்களுக்கு எம்எல்ஏங்கிற தகுதி மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அல்லது இதுக்கு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடையாது. அப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவருடைய கருணையில் இருந்து கொடுக்கப்பட்ட அது என்ன சொல்றது ஒன்றே தவிர அது ஒரு ஜனநாயக பூர்வமான பகிர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பரஸ்பரம் கிடையாது. நான் வழங்குகிறேன், நீ இப்படி வாங்கிக்கோ, இப்படி வெள்ளைக்காரன் இப்படி கை கொடுக்குறான், நாம இப்படி கும்பிடுவோம். ஏன்னா இது அடிமைப்பட்ட நமக்கு பழக்கப்பட்டவர்கள் நாம. சோ இப்போ இப்படி அப்படி பழங்களை போட்டு பார்த்தீங்களா, சில மடங்கள்ல இப்படி போடுவாங்கல்ல, இப்படி கேட்ச் இப்படி பிடிச்சிக்க வேண்டியதான். அப்போ அமைச்சர் பதவி அப்படின்னு மடத்துல இப்போ அவர் போடுறாரு. அப்ப அந்த இடத்தில் விஜய் இருக்கிறாப்ல. இந்த விஷயத்தினால இப்ப நீங்க மறுபடியும் இந்த அதிகார சுகத்தை, இந்த அதிகார பழத்தை நீங்கள் வாங்கி பழக்கப்பட்டீங்கன்னா நீங்க அதை எல்லாரும் தொடச்சிக்கிடுவேன் அப்படின்னு போயிட வேண்டியதான். சரிங்களா? சோ இது திமுகவுக்கு அப்படி கிடையாது. திமுகவுக்குள்ள இதே மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்குது. நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னா அது ஆட்சியில் பங்கே வேண்டாங்க. நீங்க எவ்வளவு எதிர்த்து பேசுவீங்க, எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம்னா திமுக கிட்ட இது நீங்க திமுகவுக்கு எதிராகவே பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேக்காவுக்கு எதிராக யாராவது பேச முடியுமா? செய்ய முடியாது. அதாவது வெளியில நிக்கிற கட்சிகள் செய்யுது, அதிகாரத்துக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க செய்ய முடியாது. அதனாலதான் விஜயை பொறுத்தவரையிலும் ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா வன்னியரசு உள்ள தாவேக்காக்குள்ள பேர் வரதாரு இங்க இருக்க மாட்டாரு. அமைச்சர் பதவி பெருசு பாப்பாருன்றீங்க. ஆமா ஆமா. நீங்க சில வீட்டுல சொல்லுவாங்க, 50 வருஷம் ஆச்சு உன்னை கட்டி, நான் என்னத்தை சுகந்த கட்டினேன் அப்படிம்பாங்கல்ல, அந்த வார்த்தைகள் கட்சிக்குள்ளேயும் ஓடும் இல்லையா? அதனால அந்த சுகத்தை இன்னைக்கு கண்டாச்சு. அதனால பாவம், நான் என்ன சொல்றேன்னா, கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சு போய் கட்சியை விற்க வேண்டிய நிலைமைக்கு இந்த உதிரி கட்சிகள்லாம் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஸோ இப்போ சார், இப்போ தாவேக்கா ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட கட்சிகளை அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. அதிமுகவை பார்க்குறோம், பாஜக அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ மத்திய ஆளுங்கட்சி அது மூவிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ திமுக தான் இப்போ லோனாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். யாருமே இல்லாத பெரிய பார்ட்னர்ஸ் யாருமே இல்லை. சின்ன சின்ன இஸ்லாமிய கட்சிகளும் தேமுதிகவும் இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் அறிவிச்சதை நம்ம பார்த்தோம். ஸோ திமுகவோட நிலை என்ன ஆகுங்கிற கேள்வி. இல்லை, அது அந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் தேமுதிகவை கூட நீங்கள் நம்புறதுங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. அது உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு தெரியும். விஜய்க்கு வாழ்த்து சொல்லும்போது அண்ணன் கேப்டன் அவர்களுடைய ஆசியோடு உங்கள் அண்ணன்லாம் அப்படியே அழகாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அது ஒரு இணக்கமான இதனால இந்த சின்ன கட்சிகளை பொறுத்தவரைக்கும் அது போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பலமாக விஜய் இருப்பதாக தெரியும், பலவீனமாக திமுக இருக்கிறதா தெரியும். அதிமுகவை நீங்கள் சொல்லவே வேண்டாங்க, அது முடிஞ்சிருச்சுங்கிற நிலைமையில போயிட்டு இருக்குது, ஐசியூவில் போயிட்டு இருக்குது. நீங்கள் அது ஏதோ பாஜகவும் இவர்களும் கூட்டணியில் இருக்கிறதுனால அது கூட்டணி நீங்கள் சொல்லாதீங்க. அது 2 பேர் என்ன சொல்றதுன்னா, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய 2 கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர அவர்களுக்கு எந்த பேஸும் கிடையாது. அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, அண்ணாமலையை தனியாக இறக்கி விட்டு எதையாவது பிடிச்சிட்டு வாப்பா, நம்ம கட்சியால் ஒன்றும் பண்ண முடியலன்னு தான் இறக்கி விடுறாங்க. இதே லேபிளுக்குள்ள இதே காவி துண்டை போட்டுக்கிட்டு நீ சுத்திக்கிட்டு இருந்தனா நமக்கு ஓட்டு விட மாட்டேங்குது, ஒரு எம்எல்ஏக்கு மேலே வரமாட்டேங்குது, அதனால நீ தனியாக நின்று எதையாவது பண்ணுன்னு சொல்லித்தான் பிளான் பி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக கேடர் பேஸ்டில் கீழ்மட்டத்தில் பழைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. முன்னாடி இந்த 7 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம போன முறை கூட பேசணும், அதாவது தோல்விக்கு என்ன காரணம்னு இவர்கள் மீண்டும் மீண்டும் பரிசோதிச்சாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மேல்மட்டத்தில் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த யூடியூபு, இந்த அதாவது தரவுகள், டேட்டா, இதுகளை மட்டும் வச்சுக்கிட்டே ஒரு வகையான அரசியலை நாம் பண்ணிடலான்னு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராசஸில் பண்ணி பார்த்துச்சு இந்த ஒரு 6-7 வருஷத்தில். அது ரொம்ப முக்கியம்தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு உலகத்தில் அது முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியமானது அந்த கோர் ஐடியாலஜியோடு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களும் அவர்களுடைய உணர்வு நிலையும் தான். இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கான மேலே
கனெக்டிவிட்டிங்கிறது கொஞ்சம் இடைவெளி விழுந்திருந்தது. அதுதான் நாம போனதுல சொன்னோம். அந்த கனெக்டிவிட்டியை இன்னைக்கு ஸ்ட்ராங்கா உருவாக்கி கட்சியை இன்னும் அழுத்தமா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். அப்ப திமுக இன்னும் ரூட் வைஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் தங்களுடைய தப்பை திருத்தி இன்னும் சரிப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அஃபென்சிவ் மேல அஃபென்சிவா தப்பா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது அவருக்கு மைண்டுக்குள்ள ஒவ்வொன்றா போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வகையில போகுது. ஒருத்தர் வீட்டுல குழந்தை பாதிக்கப்படுது, ஒருத்தர் ஊர்ல ஒரு பெண் பாதிக்கப்படுறா, அது போதும் அந்த நபருக்கு விஜய் கட்சி மேல உள்ள நம்பிக்கை இழந்து போவதற்கு. ஒரு சின்ன சிறுமி போதும், கும்மிடி பூண்டி அந்த மொத்த நகரமே விஜய்க்கு எதிராகத்தான் இருக்கும். அந்த மனோநிலை இருக்காது. ஒரு ஏரியாவில் தொடர்ந்து கரண்ட் போனா போதும், அந்த ஏரியா அவங்க கையில கிடையாது. இப்படி விஜயின் நிர்வாகத்திறன் அங்கங்கே பல்லளித்து கொண்டிருக்கிறது. மக்கள் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளையும் இந்த மாதிரி உடைச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய அதிகார திமிரில் இருந்து நடக்கிறது. ஏன்னா அவன் சமிக்கை புரிஞ்சுக்கிடுவான். அப்போ கூட்டம் அதிகமாக அது பலம் இல்லை. ஒரு அளவுக்கு மீஞ்சிட்டுன்னா அது ஒரு பாரம். நீங்க யாருக்கு எதை கொடுப்பீங்க? நீங்க கடந்த எலெக்ஷன்ல ஒத்தையா நின்னீங்க, வர்றவனுக்கு ஃபுல்லா சீட்டை கொடுத்தீங்க. இனிமேல் இருக்கிறவங்களுக்கு பங்கு வைக்கிறதுக்குள்ளேயே உங்க தவிடு தாங்கிரும். பங்கு வைக்கிறதுல உள்ள பிரச்சனை என்ன? அப்படி பிரச்சனைகள் ஆமா பல பிரச்சனைகள் இருக்குது. இது கணக்குப்படி பாத்தீங்கன்னா அந்த இழுபறியிலேயே கடைசி நேரம் திமுக பண்ணி, அதாவது திமுக காங்கிரஸ் இழுபறி நடந்துச்சு. கடைசியில ஒரு வழியா அப்படி பண்ணிட்டு போனார் இல்லையா? அந்த நிலைமைக்கு அதை விட மோசமான நிலைமை வச்சுக்கிறார். ஏன்னா பாமகவும் வருது, எல்லாரும் வராங்க. திரு மு க ஸ்டாலின் எத்தனை தேர்தலில் பார்த்திருப்பாரு. அவர் கலைஞர்கிட்ட பாடம் படிச்சவரு, விஜய் யார்கிட்ட பாடம் படிச்சாரு? அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. எதா இருந்தாலும் லாட்டரி மார்டின் மருமகன்ட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுக்கப்ப நான் போய் வனையூர்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிடுவாப்புல. பிரச்சனை எது இல்லை, கதவை மூடிடுவாரு. ஆனா அவர் என்னவா ஆதவர்ஜுனா எப்படி டீல் பண்ண போறாரு? டீல் பண்றதுங்கிறது பாத்துக்கலாங்கிற மாதிரி இவங்களுக்கு இவ்வளவுன்னு பேசுவாப்புல. இந்த டீல் கட்சியை மிக மோசமான அழிவுக்கு 96 நிலைமைக்கு விஜய்க்கு கொண்டு வருதான்னு பாருங்க. நான் சொல்றேன் சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.